Hi, buddy. Have you had your lunch? I am relishing my mint tea. It's so delicious. இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம கான்வர்சேஷனில். இதில் என்ன காமன் அப்படின்னா, ஹேவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச், மின்ட் டீ, ஓகே, இட்ஸ் ஸோ டெலிஷியஸ், ஐ எம் ரிலிஷிங். இது எல்லாமே ஃபுட் ரிலேட்டட் டாபிக். ஃபுட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆக்சுவலி ஃபுட் நம்ம லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஃபுட்டை டச் பண்ணாமல் எந்த டாப்பிக்குமே நம்ம யூஸ்வலி டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால இங்கிலீஷில் நம்ம பேசும்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய 30 இம்பார்ட்டன்ட் vocabulary வேர்ட்ஸ், அதுதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் லைஃப்பில், உங்கள் டெய்லி கான்வர்சேஷனில், அதுபோல் நீங்கள் IELTS அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா IELTS ஸ்பீக்கிங் டெஸ்ட்டில் ஃபுட் ரிலேட்டட் டாபிக்ஸ் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வீடியோக்கு உள்ளால போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிந்த ஃபுட்டோட பேர் எழுதக்கூடாது, லைக் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோட பேர். மற்றபடி உங்களுக்கு தெரிந்த ஃபுட் ரிலேட்டடான என்னெல்லாம் வேர்ட்ஸ் தெரியும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸில் எத்தனை எண்ணம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட இந்த லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில் கூட வரக்கூடிய, சின்சியராக ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில், உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டுகொள்ள முடியும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னல் ஹெல்ப் வேணும்னா என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்கள் நேம், உங்கள் பிளேஸ். கண்டிப்பாக அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவேன். இல்லை கொஞ்சம் கூட சீரியஸாக படிக்கணும், என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும், நான் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா என்னோட ஜாபில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனேன், அதுக்கு இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னோட ஆன்லைன் கிளாஸ், பெய்டு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஃபுட் ரிலேட்டட் அட்ஜெக்டிவ்ஸ். பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம், ஓ அந்த ஸ்நாக் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது, அதுக்கு சில வேர்ட்ஸ் உண்டு. இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அதை பார்ப்போம். டெலிஷியஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு, DELICIOUS. அதோட ப்ரொனன்சியேஷன் நிறைய பேர் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெலிஷியஸ் கிடையாது, டெலிஷியஸ். ஸோ திஸ் ஃபுட் இஸ் ஸோ டெலிஷியஸ். ஐ லைக் யுவர் ப்ரிப்ரேஷன், ஃபுட் ப்ரிப்ரேஷன், இட்ஸ் ஸோ டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெலிஷியஸ்க்கு பதிலாக டேஸ்டி சொல்லலாம். இட்ஸ் ஸோ டேஸ்டி. ஓகே, டேஸ்டி சொல்லலாம், யம்மி சொல்லலாம். YUMMY, almost same meaning, 3 words. Okay, number 4, இனி நம்ம அதோட சில தன்மைகள் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபுட்டுக்கு சில தன்மைகள் இருக்குது, அந்த டேஸ்ட்டுக்கு. அதை எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், சில ஃபுட் எரிவாக இருக்கும், நல்ல எரிவாக இல்லைன்னா ஸ்பைஸ் கூடி இருக்கும், அதை நம்ம ஸ்பைசின்னு சொல்லலாம். நம்பர் 4, இல்லைன்னா ஹாட்னு சொல்லலாம். ரொம்ப எரிவாக இருந்தால் ஹாட், HOT அப்படின்னு சொல்லுவோம். ஹாட்டுக்கு, சூடுக்கும் ஹாட்டுன்னு சொல்லுவோம். நல்ல எரிவுள்ள மிளகாய், எரிவுள்ளதையும் நம்ம ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்பைஸ்ன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே, நறுமண பொருட்கள். அதுபோல் ரொம்ப மசாலா கூடி இருக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா எரிவாக இருப்பதை நம்ம ஸ்பைசி அப்படின்னும் சொல்லுவோம். இன்னும் சில ஃபுட் ஆக்சுவலி, எஸ்பெஷலி ஸ்நாக்கெல்லாம் ரொம்ப முறுக்கு அப்படின்னு இருக்கும். நம்ம அப்படி பைட் பண்ணும்போது அது முறுக்கு அப்படின்னு போகும். ஓகே, நம்மளோட பப்ஸ், சமோசா இந்த மாதிரி யூஸ்வலி முறுக்குன்னு இருக்கும். அது நம்ம எப்படி சொல்லுவோம்? 2 வேர்டு யூஸ் பண்ணலாம் அட்ஜெக்டிவ்ஸ். கிரன்ச்சின்னு சொல்லலாம், கிறிஸ்பின்னு சொல்லலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் மீனிங். ஸோ திஸ் பிஸ்கட் இஸ் ஸோ கிறிஸ்பி. ஓகே, ஐ லைக் இட்ஸ் ஃப்ளேவர். ஃப்ளேவர்னா என்ன? FLAVOUR. ஃப்ளேவர்னா டேஸ்ட்டு தான். இதோட டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு.
Okay, it's so crunchy. It's so crispy. நான் அந்த வேர்ட்ஸோட நம்பரை விட்டுட்டேன். நான் 30 வேர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். ஓகே, ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இனி சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஸோ நல்ல ஜூஸ் இருக்கும், அதில் லிக்விடாக இருக்கும், அது ஜூஸின்னு சொல்லலாம். திஸ் ஆரஞ்ச் இஸ் ஸோ ஜூஸி. ஐ லைக் டு ஈட் ஜூஸி ஃப்ரூட்ஸ். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஜூஸி ஃப்ரூட்ஸ் அப்படியெல்லாம் சொல்லலாம். இனி சில ஃபுட் ஐட்டம்ஸ், ஓகே, எஸ்பெஷலி ஸ்நாக் ஐட்டம்ஸ், ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது, அது ஆயிலின்னு சொல்லலாம். இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ஆயிலி ஃபுட். ஓகே, ஐ லைக் த டேஸ்ட் ஆஃப் ஆயிலி ஃபுட், பட் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ஓகே, ஆயிலிக்கு பதிலாக கிரீசி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நெய் எல்லாம் புரண்ட, ஓகே, ஃபேட் கண்டென்ட் உள்ள, ஆயில் கண்டென்ட் உள்ளது நம்ம சாப்பிடும்போது இதில் எல்லாம் ஆயில் ஓட்டும், அது ஆயிலின்னு சொல்லலாம், கிரீசி என்று சொல்லலாம். திஸ் இஸ் அ கிரீசி ஸ்னேக். ஐ ஃபீல் கிரீசி வைல் ஈட்டிங் இட். ஓகே, இன்னும் சில ஃப்ரூட்ஸ், சில ஃபுட் எல்லாம் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ ஃப்ரெஷ், இல்லைன்னா ரைப்னு சொல்லலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரைப், நல்லா பழுத்து இருக்கக்கூடியது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது, அதை ரைப்புன்னு சொல்லலாம். ஓகே, இன்னி ஊசி போன ஃபுட் இருக்கும். ஃபுட்டு நிறைய நாள் வச்சுருந்தது, இல்லைன்னா சரியாக ப்ரிசர்வ் பண்ணாத ஃபுட், அது ஸ்டேல் ஃபுட். இட்ஸ் ஸ்டேல், டோன்ட் ஈட் இட், இட்ஸ் ஸ்டேல். ஓகே, ஊசி போயிருக்கு. அதுபோல் அழுகி போன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபுட் எல்லாம் அதை நம்ம ராட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ROTTEN. ஓகே, ராட்டன். It's a rotten fruit, throw it away. It's rotten. Okay, the fish is rotten. Don't use it. Okay. So இதெல்லாம் அந்த டேஸ்டோட தன்மைகள், அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இனி நம்ம சாப்பிடக்கூடிய மெயின் மீல்ஸ் அது என்னெல்லாம்? யூஸ்வலி நமக்கு தமிழில் ஒவ்வொரு மீலுக்கும் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு செப்பரேட் வேர்டு உண்டு. ஓகே, உங்களுக்கு தெரியும் சில வேர்ட்ஸ். காலை உணவை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிரேக்ஃபாஸ்ட். இனி மதிய உணவை லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு உணவு, 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஒரு சின்ன ஸ்நாக்கும் ஒரு டீ எல்லாம் யூஸ்வலி குடிப்போம், அதை நம்ம பிரஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடையில உள்ளதை பிரஞ்ச். பிரேக்ஃபாஸ்டில் உள்ள ப்ரா, லஞ்சில் உள்ள சா, ஸோ பிரஞ்ச். ஸோ தட் இஸ் பிரஞ்ச். தென் நம்ம டின்னர்ன்னு சொல்லுவோம். டின்னர், நிறைய பேர் ஆக்சுவலி டின்னரை மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. டின்னர் இன்ஃபேக்ட் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். மார்னிங்லேயும் யூஸ் பண்ணலாம், ஈவன் நைட்லையும் யூஸ் பண்ணலாம், மதியானத்துலையும் யூஸ் பண்ணலாம். டின்னர்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் ஒரு நாளில் நம்ம எடுக்கக்கூடிய மெயின் ஃபுட், அதுதான் டின்னர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீனிங்கில் பார்க்கும்போது யூஸ்வலி நம்ம இந்தியன்ஸ், தமிழ் பீப்புள் எல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய மெயின் ஃபுட் வந்து மதிய ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ மதிய ஃபுட்டை நம்ம டின்னர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு நாள் நீங்கள் இரவு ஃபுட்டு தான் மெயின் ஃபுட்டாக எடுத்தீங்கன்னா, இல்லைன்னா அதுதான் உங்கள் பழக்கம்னா, இரவு ஃபுட்டையும் நீங்கள் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாளில் நம்ம எடுக்கக்கூடிய மெயின் ஃபுட்டை தான் டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். இனி வந்து நைட் எடுக்கக்கூடிய ஃபுட், அதுக்கு ஒரு செப்பரேட் நேம் உண்டு, அதுதான் சப்பர் அப்படின்னு சொல்லுவோம். சப்பர், ஜீசஸோட லாஸ்ட் சப்பர் நேற்றைக்கு தான் நடந்தது. ஆக்சுவலி தேர்ஸ்டே, மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் குரூசிஃபை பண்ணக்கூடிய நாளுக்கு முந்தின நாள் எடுத்த லாஸ்ட் சப்பர். லாஸ்ட் சப்பரில் அவர் சிஷியர்களும் கூட இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங், த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு, ஐ திங்க் லியோனார்டோ டாவின்சி பெயிண்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அவரா இல்லை மைக்கேல் ஆஞ்சலோவா, ஒரு சின்ன டவுட் உண்டு. அது ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங், த லாஸ்ட் சப்பர். ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லா சீஷர்களுக்கும் அந்த அப்பத்தை பங்கிட்டு கொடுப்பதும் திராட்சை ரசத்தை கொடுப்பதும். இன்னைக்கு தான் ஜீசஸ் குரூசிஃபை பண்ணப்பட்ட குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய நாள். ஓகே, ஸோ
நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சப்பார், நைட் ஃபுட் அண்ட் ஸ்நாக்னு சொல்லுவோம். ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஸ்நாக், லைட் ஃபுட், ஒரு சின்ன, அதை என்ன சொல்லலாம், பண்டம். ஓகே, ஒரு சின்ன பண்டம், ஒரு கேக், இல்லை பீஸ் ஆஃப் கேக், இல்லைன்னா ஓகே உளுந்து வடை, உள்ளி வடை, இதெல்லாம் தான் நம்ம ஸ்நாக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் டீக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய இந்த லைட் ஃபுட், அதை ஸ்நாக்னு சொல்லுவோம். இனி ஒன்று டெசர்ட்னு சொல்லுவோம். டெசர்ட் மீன்ஸ் ஆக்சுவலி DESSERT. டெசர்ட்னா யூஸ்வலி ஃபுட்டெல்லாம் எடுத்த பிறகு கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி சிலவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஸோ ஃபுட் தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஸ்வீட் ஃபுட்டை தான், ஒரு லைட் ஸ்வீட் ஃபுட், அதுதான் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் சூப். ஓகே, சூப் உங்களுக்கு தெரியும். யூஸ்வலி ஃபுட்டுக்கு முன்னால், நிறைய இடங்களில் ஃபுட் சர்வ் பண்ணதுக்கு முன்னால் ஒரு சின்ன லிக்விட் ட்ரிங்க், அது சூப், அது வெஜிடபிள் சூப்பாக இருக்கலாம், இல்லைன்னா மட்டன் இல்லைன்னா சிக்கன் சூப், அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை சூப்புன்னு சொல்லுவோம். தென் பெவரேஜ்னா லிக்விடாக நம்ம எடுக்கக்கூடியது. அது ஹாட் லிக்விட் ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை கோல்டு லிக்விட் ட்ரிங்காக இருக்கலாம். அது ஒரு காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், ஓகே, ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், லைட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், கொக்கோகோலா, பெப்சி மாதிரி. ஸோ அதை நம்ம பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிவரேஜ். நெக்ஸ்ட் ஒன் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ். ஃப்ளேவர்னாலே டேஸ்ட் தான். பேசிக்கலி 5 types ஆஃப் டேஸ்ட் நமக்கு தெரியும். ஓகே, இங்கே நம்ம ஒரு 5, 6, 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம இனிப்பை பொதுவாக ஸ்வீட்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புளிப்பை சோர் அப்படின்னு சொல்லுவோம். SOUR, சோர். சீச்சி, இந்த பழம் புளிக்கும், அந்த நரியோட கதை உங்களுக்கு தெரியும். ஓகே, சோர் ஃப்ரூட், அந்த கதையோட டைட்டிலே சோர் ஃப்ரூட் தான். ஸோ திஸ் ஃப்ரூட் இஸ் ஸோ சோர், ஸோ திஸ் ஸ்நாக் இஸ் ஸோ ஸ்வீட், அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ சால்ட்டின்னு சொல்லுவோம், உப்பு சுவை உள்ளதை சால்ட்டின்னு சொல்லுவோம். டோன்ட் ஈட் டூ மச் ஆஃப் சிப்ஸ், இட்ஸ் வெரி சால்ட்டி அண்ட் நாட் வெரி ஹெல்த்தி. ஓகே, தென் பிட்டர்ன்னு சொல்லுவோம், கசப்பை பிட்டர்ன்னு சொல்லுவோம். பிட்டர் பில். ஓகே, இட்ஸ் எ பிட்டர் பில், இப்படி ஒரு ஆக்சுவலி ஃப்ரேஸ் உண்டு, இடியம் உண்டு. ஓகே, திஸ் ட்ரைனிங் இஸ் எ பிட்டர் பில் ஃபார் யூ. இது ஒரு கசப்பான மருந்து உனக்கு. ஓகே, ஸோ த மீனிங் இஸ் கசப்பாக இருந்தாலும் that will be useful for you, something like that. I like Chinese cuisine because it's very spicy. Spicy-னா காரம் அப்படின்னுள்ள மீனிங்லேயும் வரும், இல்லைன்னா நிறைய மசாலா சேர்ந்தது அப்படின்னுள்ள மீனிங்லேயும் வரும். இங்கே காரம் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பைசி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஹாட் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு டேர்ம் நான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி, குயிசின், CUISINE, ஐ திங்க் ஸோ. பழைய காலத்தில் நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம கிச்சனை குசினின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. குசினி, அது இந்த குசின் அப்படின்னு உள்ள வேர்டில் இருந்தால் வந்தது. குயிசின் சொன்னா ஆக்சுவலி ஒரு டைப் ஆஃப் ஃபுட். யூரோப்பியன் குயிசின், சைனீஸ் குயிசின், இந்தியன் குயிசின், தமிழ் குயிசின், செட்டிநாடு குயிசின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட் ப்ரிப்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்பைசி. Then there is a term umami. Okay, umami, UMAMI. உமாமின்னா ஒரு கைண்ட் ஆஃப் டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்டியான, அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. உமாமி டேஸ்டோட எக்ஸாக்ட் டேஸ்ட் என்ன, ஒரு மீட்டி டேஸ்டாக இருக்கலாம், சம்திங் டெலிஷியஸ். ஓகே ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன், 7th ஒன் இன் திஸ் செக்ஷன், பிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். BLAND. பிளாண்ட்னா எந்த ஸ்ட்ராங் டேஸ்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருப்பது, எந்த டேஸ்ட்டுமே இல்லை. ஓ, இட்ஸ் பிளாண்ட். இஸ் இட் டெலிஷியஸ்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்ஸ் பிளாண்ட். ஓகே, எந்த ஒரு டேஸ்ட்டும் தென்படாமல் ஃபீல் பண்ணாமல் இருப்பது தான் பிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த 30 வேர்ட்ஸ். இப்போ செக் பண்ணுங்க,
ஓகே, இதில் எத்தனை வேர்ட்ஸ் நீங்கள் உங்கள் மெசேஜில் உங்கள் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதிலிருந்து உங்களோட வொக்காபுலரி லெவலையும் அசஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ், இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ, அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங், ஃபார் ஜாயினிங் அண்ட் கம்மிங் வித் மீ இன் திஸ் இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னி. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கேட்கலாம். ஃப்ரீயாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை ஆன்லைன் கிளாஸில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பிஜேடி ஷோ, பர்சனல் ஃபினான்ஸ், ஹவு டு பிகம் ரிச், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹவு டு டூ பிஸ்னஸ், இதை பற்றியான சேனல். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.